ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் கொஞ்சம் வெளியில் போகிற வேலை வச்சுக்க அதெல்லாம் போயிட்டு வந்ததில் லேட் ஆகிடுச்சு. அதனால் வந்து ட்ரெஸ்ஸை கூட மாற்ற பசங்களுக்கு ஃபஸ்ட்டு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி சட்னி அரைக்க நேரில் டக்குன்னு தேங்காய் சல்லி உடச்சி வச்சதுனால பொட்டுக்கலை போட்டு பச்சை மிளகா போட்டு அரைச்சி கடுகு பருப்பு போட்டு தாளிச்சு விட்டா தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. போய் நம்ம ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து தோசை ஊற்றி கொடுக்கலாம். மாவெல்லாம் ஃப்ரிட்ஜ்லேருந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிட்டு டக்குனு போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு ஓடி வந்துட்டேன் கடால்னு. சாயந்தரம் போட்டு டீ கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் சூடு பண்ணி நைஸாக கேப்பில் அதையும் குடிச்சிட்டு இருந்தா தேங்காய் சட்னி மட்டும் தானே கார சட்னி இல்லையா அப்படின்னு பெரிய பையன் கேட்டான். உடனே என்ன மிளகாத்தூளை போட்டு அதில் மஞ்சத்தூளை போட்டு உப்பை போட்டு நல்லா நீ கடுகு பருப்பு போட்டு தாளிச்சு அதில் ஊற்றினா கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் சட்னி ரெடி ஆச்சு. கடகடன்னு ஆளுக்கு 2 தோசையை ஊற்றி கொடுத்துட்டு நானும் 2 தோசையை சுட ஊற்றி சாப்பிட்டுட்டு துணி மடிக்கிறேன், பாத்திரம் கழுவணும், வீடு கொடுத்து அம்படி வேலை கிடக்கு. சுடு தண்ணியை போட்டு குடிச்சாச்சுங்க. ஒரு கிளாஸ் தேங்காய் சட்னி நைட்டு சாப்பிட்டு நெஞ்சிலே நின்றுட்டு இருக்கோம். அதனால் ஒரு கிளாஸ் சுடு தண்ணி போட்டு குடிச்சிட்டு படப்பட்டு அம்படி பாத்திரத்தை அள்ளி வலிக்கிறேன். நைட்டு பாருங்க மணி ஆயிடுச்சு. வேகமாக வேலையை முடிச்சு ஒரு கிளாஸ் பாலை காய்ச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு சிலிண்டர் அமர்த்திட்டு துணி மடிக்கிற வேலை பேலன்ஸ் இருக்குது. ஜாமெல்லாம் விலைக்கு முடிச்சாச்சு, அடுப்படியெல்லாம் சுத்தம் பண்ணி முடிச்சாச்சு, ஒரு கிளாஸ் தண்ணி போட்டு முடிச்சாச்சு. துணி மடிக்கிற வேலையை முடிச்சு விட்டு சுபா நிமிந்து மணியை பார்த்தா 11 ஆக போகுது. ஓகே பாய், குட் நைட், காலைல பார்க்கலாம்.